Om Shri Sai Ram. My dear friends, welcome to a new episode of Inspiring Classrooms. Just look at the world around. It is really the masterpiece of God's creation. Everything in this creation, whether it's a blade of grass or a leaf or a rock or water that is flowing, has a message for us. And for us to know about it, our Tamil ma'am is here with a message that will be useful for our life and also for our health. So what are we waiting for? Come on, let's go and talk to her. Welcome to this episode of Inspiring Classrooms. Valarmathi ma'am, Sai Ram. Ma'am, whenever I see you, I remember the way you teach Tamil. And especially எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா வர்ஷா, she's my niece. she's not so good in Tamil actually. ஆனால் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த லாங்குவேஜில். அண்ட் மெயின் திங் அவள் என்ன சொல்லுவான்னா, நிறைய கருத்துலாம் சொல்வீங்க நீங்கள் பாடம் எடுக்கிறச்சு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீன்ஸ் பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்காது, நிறைய விஷயம்லாம் நம்ம கற்றுப்போம் அப்படின்றாங்க. ஏன்னா சிலபஸ்லேயே அப்படி தான் இருக்கா? ஆமாங்க மேம். இப்போ லெசன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் நீதி சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த லெசன்ஸே வரும். அது இல்லாமல் இந்த செய்யுள்லாம் வரும்போது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், திருக்குறள், நன்னெறி இந்த மாதிரி வரைச்சு அதில் நல்ல நீதி கருத்து தான் சொல்ல வராங்க அவங்க. நம்ம ஒவ்வொரு கருத்தையும் அதோட அதில் இருக்கிறதையும் சொல்கிறச்சு, நம்மளோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறச்சு, அது பசங்கக்கிட்ட ரொம்ப சீக்கிரத்தில் ரீச் ஆகிடுது மேம். அதனால் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. தட்ஸ் வெரி நைஸ். ஆனால் there is a drawback here. என்னன்னா நீங்கள் தமிழ் எடுக்கிறதுனால maybe there are many people out there who don't know Tamil. There are students who are learning French, Sanskrit அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் டூ டேக் a concept from your தமிழ் புக். ஜென்ரலாக நம்ம லைஃபுக்கு எது உபயோகமாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஏதாவது நம்ம சொல்லணும். அது மாதிரி இருக்கா? ஓகே மேம், நிறைய இருக்கு மேம். அதில் இப்போ முக்கியமானது என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ இந்த கொரோனா டைமில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு அந்த நோயை தாக்கலைன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கிற அந்த ஃபுட்ஸாகவே பசங்களுக்கு கொடுத்தோன்னா அது உங்களுக்கு லாங் லைஃப் அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ காய்கறி இருக்குது, பழங்கள் இருக்குது, இதுலேயும் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் இலைகள்லேயும் சத்துக்கள் இருக்குங்க. இலைகள்லையா? இலைகள்னு அந்த கீரை வகைகள், கீரையில் எல்லா வகை கீரையிலையும் சத்துக்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக அந்த முருங்கைக்கீரையில் எண்ணற்ற சத்துக்கள், எண்ணில் அடங்காத சத்துக்கள் இருக்குது. நம்ம இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். Wow, that will be really interesting. So stay tuned. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், வளமான வாழ்விற்கு உணவே மருந்து. இயற்கை உணவும் ஆரோக்கியமும் மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு. மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னென்ன? உணவு, உடை, இருப்பிடம். அதில் முதன்மையானது உணவு. நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் உள்ள பல்வேறு மூலிகைகள், காய்கனிகள், கீரை வகைகள், அவற்றின் தன்மைகள், பயன்கள் ஆகியவற்றை அனைவரும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் அன்றாட உணவை உட்கொண்டால் நோய் என்பதற்கு இடமில்லை. இப்போ இன்றைய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, காலம் தவறிய உணவு, உணவு பழக்க வழக்க மாற்றம் உள்ளிட்டவையே பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம். நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவை பற்றியும் அதன் சத்துக்களை பற்றியும் தெரிந்து சாப்பிடுவது மிக அவசியம். மருந்து என வேண்டாவாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி எனேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவன் உண்ட உணவு செரித்ததை அறிந்து பசித்து பின் உண்டா மருந்தே தேவையில்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ பெரும்பாலான வீடுகளில் முருங்கை மரம் வளர்ப்பாங்க. அது ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், ஒரு சின்ன கிளை வச்சா கூட போதும், அது விரைவிலே துளிர்த்துக்கும். இப்போ முருங்கையின் இலை ஈர்க்குன்னா அந்த இலையெல்லாம் வச்சுட்டோம்னா அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது தான் ஈர்க்குன்னு சொல்லுவோம். பூ, காய், விதை, வேர், பட்டை ஆகிய அனைத்து பாகங்களும் உபயோகமானது. உடலுக்கு அன்றாட தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முக்கியமான உணவுப் பொருள் முருங்கைக்கீரை ஆகும். முருங்கை நொறுங்க தின்னா 3000 வராது. இதற்கு என்ன அர்த்தம்னா, நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை நன்றாக மென்று நொறுங்க தின்றாலும், மேலும் முருங்கைக்கீரையை தினமும் உணவில் சேர்த்து வந்தாலும் 3000 நோய்கள் வராது என்பது உண்மையாகும். இந்த முருங்கையானது பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் பல நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் பழமொழியை முருங்கைக்கீரையோடு ஒப்பிட்டு கூறினால் அது மிகையாகாது. இப்போ முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்களை பார்ப்போம். நம் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், விட்டமின் A, B1, B2, B3, B6
அப்புறம் புரோட்டீன், இரத்த அணுக்களின் அளவையும் அதிகரிக்க செய்கிறது. மேலும் பற்களின் உறுதியையும் வாய்ப்புண்ணை சரி செய்யவும், தலைமுடி அடர்த்தியாக வளரவும், தோல் வியாதிகளை போக்கவும், சுவாச கோளாறுகளை விரைவில் நீக்கவும் முருங்கைக்கீரையின் பங்கு அதிக அளவில் பயன்படுகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அறநூல்கள் கூறும் அறங்களிலே மேலானது தாங்கிட்ட இருக்கிறத பிறரோடு பங்கிட்டு உண்ணுதல். அதை பற்றி தான் சொல்கிறாங்க. என்பதை எண்ணி நலமான வாழ்வை அனைவரும் வாழ முருங்கைக்கீரையை தங்கள் உணவில் அதிகம் சேர்த்து கொண்டு உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வளர்மதி மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு எடுத்து அந்த கருத்தெல்லாம் நல்லா கிளியராக சொல்லி, ஐ திங்க் யூ ஆர் ரியலி அ கிஃப்டட் பர்சன். இப்போ சொல்லி அந்த கான்செப்டை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனால் இந்த கான்செப்டுக்கும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லணும். என்ன வேல்யூ சொல்லுவீங்க? நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய செல்வம் இருந்தால் கூட அந்த நோய் இல்லாமல் வாழறது உண்மையான ஒரு பணக்காரன். அதாவது ஆடிக்காரில் போகிறது வசதி கிடையாது. நம்ம ஆஸ்பத்திரிக்கு வாழ்நாள் ஃபுல்லாக போகாமல் இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான வசதி. Wow. Means apart from giving a message, she had a beautiful alliteration in that. And even Swami says, if wealth is lost, nothing is lost. Yes. If health is lost, something is lost. But if character is lost, everything is lost. So let us take care of our health, because that is the primary wealth that all of us need to have. Stay tuned for this episode, my dear friends. Please do subscribe to the channel and press the bell button for notification. Let us enjoy these inspiring classroom episodes. Thank you. Jai Sai Ram.